போ. இந்த செக் எடுத்துட்டு போய் அவ பேர் என்ன சொன்ன? சரளாவா? அவ மூஞ்சில விட்டறி. இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையும் அவ வீட்டு பக்கமே வரக்கூடாது. மாமா ப்ளீஸ் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு இந்த பணம் வேண்டாம். இத கூட நீங்க கேட்டதுனாலதான் நான் சொன்னேன். இதே விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா கூட எங்க அப்பாவை தப்பா பேசுவாங்க. நீங்கன்றதுனால மட்டும்தான் நான் சொன்னேன். தமிழ், நீ என்னம்மா சொல்ற? மாமா ப்ளீஸ், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. சிபி சார் கூட நான் இந்த வீட்டுக்கு பணத்துக்காக தான் திரும்பி வந்திருக்கேன்னு யோசிப்பாரு. வேண்டாம் மாமா, எங்க அப்பா எங்களை ரொம்ப கௌரவமா தான் வளர்த்திருக்காரு. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு பெரிய சிக்கல். திடீர்னு எங்களை விட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுல இருந்து எங்களை பார்க்கவும் வரல. அதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்க அப்பா எங்களெல்லாம் விட்டு போகணும்னு போயிருக்க மாட்டாரு. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் திரும்ப வர வரைக்கும் நாங்க யாரையும் எதிர்பார்க்காம நாங்க மரியாதையா இருக்கிறது தான் அவருக்கு நாங்க செய்யற கைமாறு. யாருக்கிட்டே போய் கடன் வாங்குறது தான் தப்பு. நான் உன் தாய் மாமன் தானே. உங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா அது சரிப்படுத்துற கடமை எனக்கு இருக்குமா? என்கிட்ட வாங்கிக்க மாட்டீங்களா? இல்ல மாமா, வேண்டாம். தமிழ், என் தங்கச்சியும் என் தங்கச்சி பிள்ளைங்களும் என் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும்? நீ என்னை ரொம்ப காயப்படுத்துறமா? மாமா, நீங்க எங்க கூட இருக்கிறதே எங்களுக்கு பெரிய பலம். எங்களுக்கு அது போதும், உங்களோட அன்பு போதும். நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் மாமா. ப்ளீஸ் மாமா. என்ன தமிழ்? எனக்கு கொஞ்சம் தன்மானத்தோட வாழ விடுங்க. அன்பு காட்டி அதையும் இழக்க வச்சிடாதீங்க. ப்ளீஸ் மாமா. மீனா, அடேங்கப்பா, புது வருஷ கணக்கு ஆரம்பிக்க போகுது. இப்பவே தயாராயிட்ட போல இருக்கு. ஆமா அண்ணி, வருஷம் வருஷம் ஸ்பெஷலா அத்தை உனக்கு புது வருஷத்துக்கு புடவை வாங்கி தருவாங்கல்ல? உன் கையால தானே நீ புது கணக்குக்கு பூஜை போடுவ. ஆமா அண்ணி. பாத்து மீனா, இந்த உரிமையையும் அந்த தமிழ் தட்டி பறிச்சிட போறா. சேச்சே, இது எப்பவும் அத்தை எனக்கு விட்டு கொடுக்கிற உரிமை. அதை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நான் இப்பவே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன் அண்ணி. என்ன புடவை கேட்கணும்னு கூட நான் பார்த்து வச்சுட்டேன். புது கலெக்ஷன்ஸ் கூட இறங்கி இருக்கு. உங்களுக்கு வேணுமா? நீ எடுத்துக்கோ மீனா, நீ சந்தோஷமா இருந்தா போதும். நீ உன் மருமகளுக்கு என்ன கொடுக்க போற? நான் எதுக்கு அவளுக்கு கொடுக்கணும்? அத்தை உனக்கு செய்யும் போது நீ அவளுக்கு செய்யணும்ல. அதுவும் கேள்வியா வரும்ல. சரி, ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது எடுத்து கொடுப்போம். இப்ப என்ன அவசரம்? ஜனமா, காஃபி. தமிழ், புது வருஷம் வருது. ஆமாமா, ஆபீஸ்ல எல்லாருக்கும் தமிழ் வருஷ பருப்புக்கு நீங்க போனஸ் கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, புது வருஷ கணக்குக்கு பூஜை ஒண்ணு போடுவோம். அதுதான் நம்ம ஆபீஸோட ஸ்பெஷலே. இந்த வருஷம் நீ தான் பூஜை போடணும். ஆனா எப்படிமா அந்த பூஜை? அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. அதுக்கு என்ன, அதான் உன் மாமியார் இருக்காங்களே, அவங்க கிட்ட கேளு. மீனா, எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. சீக்கிரம் கிளம்பு தமிழ், இன்னைக்கு நேரத்தோட ஆபீஸ் போகணும். அத்த, ஜனமா ஏதோ பூஜைன்னு சொல்றாங்க. நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்கேன். நான் முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எல்லா கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் நீங்க பார்த்து பார்த்து செய்றீங்க. உங்க மனசு யாருக்கும் வராது மேடம்.
வினோத், இது ஒன்றும் நான் அவங்களுக்கு உதவி பண்ணல. இது என்னோட கடமை. இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் என்னோட அறிவு மட்டும் இல்ல, உங்க அத்தனை பேரோட உழைப்பு. இத எல்லாரும் அவங்களோட சொந்த கம்பெனியா நினைக்கிறதோட பலன். அப்போ அந்த உழைப்புக்கான பலனை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது தானே முறை. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க இந்த கம்பெனி வளரணும்னு நினைச்சு வேலை செய்யணும். இவ மட்டும் சம்பாரிச்சு நல்லா இருக்கா, நாம இப்படி கஷ்டப்படுறமேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிங்க மேடம். ஜனமா ஜனமா வா தமிழ். என்ன ஜனமா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. வருஷ கணக்கு முடியுதுல்ல, புது கணக்கு தொடங்குற நாள். இந்த நாள் தான் நம்ம கம்பெனியோட ஒரு பண்டிகை மாதிரி. அதான் அதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கேன். ம், மேடம், ஜனமா கம்பெனியில இருக்கிற எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. நான் கூட இந்த சார்ட்டை பார்த்தேம்மா, ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறீங்கல்ல? ம், ஆமா வினோத் சார். நம்ம கம்பெனியோட பெரிய ஃபங்க்ஷனே இதான் மேடம். லேபர்ல இருந்து ஸ்டாஃப்ஸ்ல இருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆபீஸே திருவிழா மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சிறப்பா வேலை பார்த்தவங்களுக்கு அவார்ட் கொடுப்பாங்க. லீவ் போடாம வந்தவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. விளையாட்டு போட்டி அது இதுன்னு களை கட்டும். தமிழ், ம்? வினோத் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கோ. ம், இத ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எந்த குறையும் இல்லாம கூட இருந்து பாத்துக்கோ. கண்டிப்பாமா. ம். சரி தமிழ். இந்தாங்க. சிவி சார், என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அதுல அவார்ட் கொடுக்கறதுக்கான சார்ட்டை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அந்த நார்வே கிளைன் என்ன ஆச்சு? என்ன சொல்றாரு? அவங்க ஓகே தான், ஆனா ரொம்ப டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கறாரு. நமக்கு நார்வேல ஒரு லான்ச் பேட் தேவைப்படுதுதான், ஆனா அதுக்காக இவ்ளோ சீப்பாலாம் நம்மளால இறங்க முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளைண்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. தமிழ், என்ன அவர் எவ்வளவு பெரிய கிளைண்ட் தெரியுமா? இது ஒரு பெரிய ஆஃபர். அங்க நம்ம லான்ச் ஆறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அங்க மார்க்கெட்ல இருக்கிற மசாலாஸ் எல்லாம் டம்மியா இருக்கு. நாம போனோம்னா நாம தான் அங்க கிங். அதுக்கு ஒரே வழி நாம அவர் கூட போறது மட்டும்தான். அவரை விட முடியாது தமிழ். காஸ்ட் பார்க்காம நீ சரின்னு சொல்லு. அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுரு. இல்ல சிபி சார், அப்படிலாம் சைன் பண்ண முடியாது.